வாராகி மயிலையின் வாராகி மழை தரும் வாராகி அருள்மிகு வாராகி அழகிய வாராகி மயிலையின் வாராகி மழை தரும் வாராகி சகல செல்வங்கள் யாவையும் தந்திடும் என் மன்னையே சகல கலாவல்லி வாராகி தேவி சக்கரதாரிணி எங்கள் சாஸ்வத ரூபிணி பொற்பதம் போற்றி புகழ் நீ பாடாமல் மழை பொழியும் வாராகி பொற்பதம் போற்றி புகழ் நீ பாடாமல் மழை பொழியும் வாராகி கல்யாணி கருமாரி காமாட்சி நீயே கலி தீர்க்கும் ஒரு தாய் வாராகி நீயே சேனைக்கு முன் போகும் வாராகி நீயே தூணுக்குள் துரும்புக்குள் வாராகி நீயே உன் நாமம் நீ கேட்டு வாராகி தாயே கோலம் நீ காட்டு வாராகி தாயே என் பாடல் அது கேட்டு வாராகி தாயே என் நாவில் நடம் காட்டு வாராகி தாயே அருள்மிகு வாராகி அழகிய வாராகி மயிலையின் வாராகி மழை தரும் வாராகி வருவாய் வருவாய் வருவாயம்மா வாராகி தாயே வருவாயம்மா வருவாய் தருவாய் வாராகி மயிலையின் வாராகி மழை தரும் வாராகி அருள்மிகு வாராகி அழகிய வாராகி மயிலையின் வாராகி மழை தரும் வாராகி சகல செல்வங்கள் யாவையும் தந்திடும் எம் மன்னையே சகல இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வாராகி வழிபாட்டு சங்கத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். மாலை வணக்கத்துடன். மயிலை வாராகி இது தொடங்கி 2ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மயிலை வாராகியின் 4வது நாள் இன்று. இன்றைய 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு என்னவென்றால் பார்வதி கல்யாணம். இந்த பார்வதி கல்யாணம் அதை வழங்க வருங்க செல்வி வர்ஷா புவனேஸ்வரி அவர்களை வாராகி வழிபாட்டு சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இதற்கு சிறப்பு விருந்தினராக இங்கு திருமதி டாக்டர் ராதா பாஸ்கர் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இவர் இசை ஆய்வறிஞர், ஆசிரியர் முத்ரா. வாராகி வழிபாட்டு சங்கம், இந்த சங்கத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய கலாச்சாரத்தை, அதன் பாரம்பரியத்தை நாம் பேணி காப்பதும், மதிப்புமிக்க தென்னிந்திய கலாச்சாரத்தையும் கட்டி காக்குவர்களும், அதைவிட முக்கியமாக ஆலயத்தை வாராகிக்காக அமைத்து அதன் புகழ்பாட, வாராகியின் புகழ்பாடவும் வாராகி கோவிலை கட்டி வருகிறோம். மதிப்புமிக்க வேதத்தை அனைவருக்கும் போதிக்கிறோம். அதை தவிர கிராமப்புற ஏழை சிறுவர்களுக்கு உரிய இலவச கல்வி அதையும் அளிக்கிறோம். சுத்தம், சுகாதாரம், கிராமப்புற வாழ்வு அதை பேணி காக்குவதில் அதையும் நாங்கள் இந்த வாராகி வழிபாட்டு சங்கத்தின் முக்கிய நோக்கமாக கொண்டு வருகிறோம். இன்றைய முக்கிய நிகழ்ச்சியாக பார்வதி கல்யாணத்தை தொடக்கி வைக்குமாறு திருமதி செல்வி வர்ஷா புவனேஸ்வரி அன்புடன் வரவேற்றுகிறோம். குருஜி கொஞ்சம் வந்து என் இனிய வாராகி குழந்தைகளே, பொதுவாக நிகழ்ச்சி மங்களகரமாக கல்யாணத்தில் முடிப்பது வழக்கம். ஆனால்
இன்று 4ஆம் நாளே நாம் பார்வதி கல்யாணத்தை செய்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம். நம்முடைய முக்கிய நோக்கம் வளர்ந்த கலைஞர்களை அழைத்து அவர்களை பாடச் சொல்லி கைதட்டுவதை விட வளருகின்ற கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமாக கொண்டு யாரை அழைப்பது என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது நம்முடைய குரலாக ஒலிக்கின்ற மக்கள் குரல் ராம்தி அவர்கள் டிவி வரதராஜன் மூலமாக இந்த குழந்தையை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இறுதியாக பார்த்தால் அது நம்ம திருக்கோயிலுக்கு பக்கத்திலே அவங்க வீடு. அதனால் இந்த குழந்தையினுடைய இயல்பான இந்த திறமை மேலும் மேலும் வளர வேண்டும். நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திருமதி ராதா பாஸ்கர் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று மேடையை செல்வி வருஷா புவனேஸ்வரியிடம் அளிக்கின்றோம். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. சத்குரு சுவாமினஹ ஜெய். ஹிமகிரி தனயா பத்யம் யஜிராம். ஹிமகிரி தனயா பத்யம் யஜிராம். ஹிமாச்சல சாப சமுதிதம் தேஜஹ. ஹரணய ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம விபோகன சஜ்ஜன மனோபிராம ராம சஜ்ஜன மனோபிராம ராம ஜகதபிராம வாகீஸ்வரிதாயே சரஸ்வதி. வாகீஸ்வரிதாயே சரஸ்வதி. வாக்கில் இருந்து அருள் புரிவாய். வாணி ஸ்ரீ பாரதி சாரதையே. வாணி ஸ்ரீ பாரதி சாரதையே. போற்றினேன் பொன்னடி வணங்கினேன் நன்னையே. போற்றினேன் பொன்னடி வணங்கினேன் நன்னையே. வகீஸ்வரி தாண்டவதத்ய கரி கஜானன. தாண்டவதத்ய கரி கஜானன. தாண்டவதத்ய கரி. திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாத்திய மிருதங்க. திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாத்திய மிருதங்க. பிரம்மா தாளதரி கஜானன. கௌமா தாளதரி கஜானன. தாண்டவதத்ய கரி கஜானன. தாண்டவதத்ய கரி. பலபீமா பலபீமா பாரத வகுண மகிமா. ஜய ஜய பலபீமா. ಉಭಜದ ಗಿಳಿಲ ಧರಣಿ
ಮೃಗ ಉಪಜತ ಗಿಳಿಲ ಧರಣಿ ಮೃಗ ಉಪಜತ ಗಿಳಿಲ ಧರಣಿ ಮೃಗ ಉಪಜತ ಗಿಳಿಲ ಧರಣಿ ಮೃಗ ಉಪಜತ ಗಿಳಿಲ ಧರಣಿ ಮೃಗ ರಕ ಏನಗಳೇ ಧರಣಿ ಬೃಂದಾರಕ ಏನಗಳೇ ಧರಣಿ ಓ ಬಲಭೀಮ ಬಲಭೀಮ ಹರಿಯ ಭಾರತವ ಗುಣ ಮಹಿಮಾ ಜಯ ಜಯ ಬಲಭೀಮ ದೇಯಿ ತವ ಪತಿ ಪ್ರೇಮ ರಾಮ 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 ದೇಯಿ ತವ ಪತಿ ಪ್ರೇಮ ರಾಮಾನುಜ ಜೀವನ ಸುಖಧಾಮ ರಾಮಾನುಜ ಜೀವನ ಸುಖಧಾಮ ಜಯ ಜಯ ಬಲಭೀಮ ಬಲಭೀಮ ಭಾರತ ಬಗುಣ ಮಹಿಮಾ ಜಯ ಜಯ ಬಲಭೀಮ ಗುರು ಮಹಾರಾಜ್ ಗುರು ಜೈ ಪರಬ್ರಹ್ಮ ಸದ್ಗುರು 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 ಗುರು ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜೈ ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜೈ ವಾಕರ್ತ ವಿವ ಸಂವೃತ್ತೌ ವಾಗರ್ತ ವಿವ ಸಂವೃತ್ತೌ ವಾಗರ್ತ ಪ್ರತಿಬತ್ತಯೇ ವಾಗರ್ತ ವಿವ ಸಂವೃತ್ತೌ ವಾಗರ್ತ ಪ್ರತಿಬತ್ತಯೇ ಜಗತಃ ಪಿತರೌ ವಂದೇ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರೌ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರ ಶಂಕರನೇ ಸದಾ ನಿನೆ मन में ಶಂಕರನೇ ಸದಾ ನಿನೆ मन में ಶಿವ ಶಂಕರನೇ ಸದಾ ನಿನೆ मन में ಶಿವ ಶಂಕರನೇ ಸದಾ பொங்கரவணிந்து வள்ளி மலை தனில் பொங்கரவணிந்து வள்ளி மலை தனில் பொங்கரவணிந்து வள்ளி மலை தனில் அன்னை உமையுடன் அமர்ந்தருள் புரியும் அன்னை உமையுடன் அமர்ந்தருள் புரியும் சங்கரனே சதா நினை மனமே காலனை காலால் உதைத்தவனை காலனை காலால் உதைத்தவனை காலனை காலால் உதைத்தவனை காமனை கள் எரித்தவனை காமனை ஆலகால விடும் ஆலகால விடும் அமுதாயுள்ளவனை ஆலகால விடும் அமுதாயுள்ளவனை நீலகண்டனாய் நின்றவனை நீலகண்டனாய் நின்றவனை சங்கரனை சதா ಶಿವ ಶಂಕರನೇ ಸದಾ சகல லோகத்திற்கும் தாய் தந்தையராக விளங்கும் சாக்ஷாத் பரமேஸ்வரனான சிவமூர்த்தியை
சதா நினைத்து பஜிப்பாய் மனமே. அவர் வேண்டும் அடியார்களுக்கு வரமருள் தெய்வமாக திகழ்கின்றார். அப்படி அவ்வளவு கருணையுடைய அந்த பரமேஸ்வரன் ரஜதகிரியில் வசித்துள்ளார். ரஜதகிரியில், ரஜதம் என்பது வெள்ளி மலை. வெள்ளி மலையில சுவாமி இருக்காராம். வெள்ளி மலையில் அமர்ந்து உமையவளுடன் பாம்பாபரணம் அணிந்து பாம்பெல்லாம் அங்கங்களா போட்டு இருக்கார் சிவபெருமான். பரமேஸ்வரனை நினைப்பவர்களுக்கு கால பயமே கிடையாதாம். யமனை பார்த்து பயப்படவே வேண்டாம். யமன் தான் சிவபக்தாளை பார்த்தா பயப்படுவான். ஒரு சமயம் மார்க்கண்டன் என்ற சிவபக்தனிடம் உயிரை பறிக்க வந்த யமனிடம் சிவபெருமான் அந்த யமனை காலால் உதைத்து கொன்றாராம். இன்னொரு பேர் வழி மன்மதன்னு பேரு. அவன் வந்தான், யோகியா இருக்கிற பரமேஸ்வரனை பரமேஸ்வரருக்கு ஏதோ இவன் தான் என்னோ கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் போல இருக்கு. யோகியா இருக்கிற பரமேஸ்வரன் கிட்ட சேஷ்ட பண்ண வந்தான். கண்ணை திறந்து பார்த்த அடுத்த நிமிஷம் பழனி விபூதியா போயிட்டான் மன்மதன். இன்னொரு இந்த சகல லோகத்திற்கும் அனுகிரகமான காரியம் ஒன்று பண்ணினார். பார்க்கடலை கடையும் போது பயங்கர விஷயம் பொங்கி வந்ததாம். அதன் ஜுவாலை இந்த எல்லா உலகங்களையும் அழித்து விடும் போல் பரவியது. வானவர்கள், தானவர்கள் மற்றும் பிரம்மா உள்பட பயந்து கலங்கி இப்படி ஒரு இடையூறு வந்துவிட்டதே, இறைவா ஈசா இடரை களையும் எழுந்தாய் போற்றி, இடரை களையும் எழுந்தாய் போற்றி, இடரை களையும் எழுந்தாய் போற்றி, ஈசா போற்றி, இறைவா போற்றி, ஈசா போற்றி, இறைவா போற்றி, தேசப்பள்ளியில் திரளே போற்றி, தேசப்பள்ளியில் திரளே போற்றி, அரசே போற்றி, யமுதே போற்றி, அரசே போற்றி, யமுதே போற்றி, ஈசா போற்றி, இறைவா போற்றி, ஈசா போற்றி, இறைவா போற்றி. அப்படி வாழாம் பயந்து ஓட அபயமளித்தார் சிவபெருமான். அந்த காலகூட விஷத்தை என்ன செய்தாராம் தெரியுமா? அல்வா சாப்பிடுற மாதிரி உருட்டி வாயில போட்டுட்டார். அப்படி சிவனார் செய்யவில்லை என்றால் அந்த விஷம் நம்மளெல்லாம் அது வாயில போட்டு இருக்கும் அல்வா மாதிரி. அதனால சிவனை நாம் அவசியம் பஜிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார், சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார், சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார், சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார். மௌன சித்தர்கள் முதல் சனக முனிவர்த்தம், மௌன சித்தர்கள் முதல் சனக முனிவர்த்தம், வசத்தில் அனுதினமும் வசித்தருளும் சதா சிவனை, சதா சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார். சிவனை பஜிச்சுன்னு இருக்கிறவா யாராவது தாழ்ந்திருக்காளா? யாரா கஷ்டப்பட்டிருக்காளா? அதே போல சிவனையே நினைக்கல, சிவ சிந்தனையே இல்லை, அவா பயமின்றி வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாளோ? இந்த காலகூட விஷம் வந்தப்போ இந்த தேவர்களாத்து மாமிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் அப்படியே நடுங்கிறது பயத்துல மனசு. அவள்லாம் தன்னுடைய திருமங்கல்யத்தை கெட்டிமா பிடிச்சிருந்து ஈஸ்வரா பரமேஸ்வரா புருஷாளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாம இருக்கணுமே அப்படின்னு அவள்லாம் பயத்துல நடுங்கிறது மனசு. அப்படி சிவபெருமான நோக்கி பிரார்த்தனை பண்றா. மன பயங்கரம் கொண்டு அமரர் வேறுண்டு, மன பயங்கரம் கொண்டு அமரர் வேறுண்டு விழ மருட்டி தந்த விடத்து பயங்கரம் கொண்டு அமரர் வேருண்டு விழ
கணத்தலறிய தெய்வ கண்ணியர்கள் திரு கணத்தலறிய தெய்வ கண்ணியர்கள் திரு மங்களத்தை கந்தரமிசை நிலைக்க செய்த சிவனை சிவனை நினைத அப்படி சிவபெருமான் அந்த விஷத்தை அல்வா மாதிரி வாயில போட்டுண்டார். அப்படி செய்ததுனால்தான் அந்த மாமிகளுடைய தாலியெல்லாம் தப்பிச்சுதான், புருஷாலாம் சௌக்கியமா இருந்தாலாம். தேவர்கள்னு சொல்றோமே அவளுக்கும் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அத்தனை பேரும் பரமேஸ்வரன் அருளால சௌக்கியமா இருந்தாளாம். இப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இவ்வளவு காருண்யமூர்த்தியான பரமேஸ்வரனை தவம் செய்து திருமணம் செய்து கொண்டாள் பார்வதி தேவி. பரஸ்பர தபஸ் செய்தவர்கள் பார்வதி பரமேஸ்வரர்கள். பார்வதி தான் சிவபெருமான் அடையணும் தபஸ் பண்ணல, சிவபெருமானும் அம்பாள் தனக்கு கிடைக்கணும்னு அவரும் தபஸ் பண்ணியிருக்கார், பார்வதி தேவியும் தபஸ் பண்ணியிருக்கா. பரஸ்பர தபஸ் செய்தவர்கள் பார்வதி பரமேஸ்வரர்கள். இவாளுடைய இந்த கல்யாணத்தை இன்னைக்கு நல்லபடியா சொல்ல முதலில் எனது குருநாதர் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி மாமி அவர்களுக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அம்மா அப்பா இங்க வந்திருக்கிறவா அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் சிறுமி, நான் சொல்வதில் ஏதேனும் தவறு இருந்தால் என்னை மன்னிக்கணும். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. ಹಿಮದರ ನಾಮಕ ಸುರಗಣ ಸೇವಿತ ಹಿಮದರ ನಾಮಕ ಸುರಗಣ ಸೇವಿತ ಭೂದರ ಚೂಡ ಮಣಿ ಹಿಮದರ ನಾಮಕ ಸುರಗಣ ಸೇವಿತ ಭೂದರ ಚೂಡ ಮಣಿ ತ್ಯಾಸಿ ಗುಣಗಣ ಪೂರ್ಣ ತ್ಯಾಸಿ ಭಾರ್ಯ ಗುಣಗಣ ಪೂರ್ಣ ಮೇನಾಕ್ಯವರ ರಮಣಿ ಮೇನಾಕ್ಯವರ ರಮಣಿ ಹಿಮದರ ನಾಮಕ ಸುರಗಣ இப்படி இந்த பூமி மலைகளும் நதிகளும் வனங்களும் என்று காண அழகுடைய பூமி. ஹிமயமலை மலைகளுக்கெல்லாம் தலையாக விளங்கும் மலை. இதன் பெருமையை பாரதியார் பாடுகின்றார். எப்படி இருக்காம்? கீழ் திசை கடலும் மேல் திசை கடலும் ஒன்று சேராத வண்ணம் அவ்வளவு பெருசா தடை நிற்பது போல அவ்வளவு வானலாவிய இமயமலை அவ்வளவு பெருசா இருக்காம். அது இதன் பெருமையை பாரதியார் சொல்றார். மன்னு இமயமலை எங்கள் மலையே, மன்னு இமயமலை எங்கள் மலையே, மாநில மீதது போல் பிரிதில்லையே, மன்னு இமயமலை எங்கள் மலையே, மாநில மீதது போல் பிரிதில்லையே, இமயமலை எங்கள் மலையே. நறு நீர் கங்கை ஆரங்களாரே, நறு நீர் கங்கை ஆரங்களாரே, இங்கு இதன் மாண்பிற்கு எதிரெதுவே, இங்கு இதன் மாண்பிற்கு எதிரெதுவே, மண்ணு இமயமலை எங்கள் மலையே. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மலையின் அரசன் ஹிமவான். இவனை மலை அரசன், பர்வதராஜன், கிரிராஜன் என்றெல்லாம் அழைப்பார்கள். இந்த மலை அரசனை தேவர்களும் தொழுவார்களாம். இவர் அரசாளும் மலை பகுதிகளில் தங்கம், வெள்ளி முதலியவை விளையும் இளம் நிலமாம். மற்றொரு சிறப்பு என்னவென்றால் மருத்துவத்திற்கான மூலிகைகள் இதிஷ்டமா கிடைக்குமா அந்த இடத்துல.
அதை தலைநகராக கொண்டு ஓஷதி பிரஸ்தம் என்று பெயர் வைத்து ஆளுகின்றார். இவரது மனைவி பெயர் மேனை என்று அழைப்பார்கள். பரம சிவபக்தர்கள் இவா. ஆதி பறையாகின்ற அம்பிகையை மகளாக அடையும் தவம் உடையவா இவா. இந்த மலையில் மானசா என்ற ஏரி ஜலம் ஜில்லுன்னு இருக்குமா. தேவாமிர்தத்தை போல் இனிக்கும் நீரை உடையது மானசா என்ற ஏரி. அதில் ஒரு நாள் ஹிமவான் ஸ்நானம் செய்யும் போது பரதேவதை தியானம் செய்து கொண்டு இறை உணர்வோடு இறைவன் நினைவோடு ஸ்நானம் செய்யும் போது தஸ்மி சரசி சம்பிராப்தே தஸ்மி சரசி சம்பிராப்தே மானசே ஸ்நாதுமத்ரிபே தேவி बालेव संजाता स्वेच्छयैवोत्पलोत्परी